டாஸ்மாக்ல நடந்த காவலர் கொலை வழக்கு சம்பவத்துல தொடர்புடைய குற்றவாளி மேல போலீசார் கன்ஷூட் நடத்தி இருக்காங்க. வருச நாட்டு மலையில கஞ்சா வியாபாரிக்கு போடப்பட்ட ஸ்கெட்ச் இது. டாஸ்மாக் கடையில் வைத்து காவலர் கொலை. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். கொலையாளியை பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட 6 தனிப்படைகள். கடந்த 2 நாட்களாக எது நடந்துவிடுமோ என அனைவரும் யூகித்திருந்தார்களோ அது தற்போது நடந்துவிட்டது. தேனியில் உள்ள வருசநாட்டு மலையில் வைத்து காவலர் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். 4 மாவட்ட எஸ்பி, 2 டிஐஜி, 200க்கும் மேற்பட்ட போலீஸ் என வருசநாட்டில் நடந்துள்ள இந்த கன்ஷூட் சம்பவத்தின் பின்னணி நம்மை பதைபதைக்க வைக்கிறது. என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய விசாரணையில் இறங்கினோம். சென்ற வியாழக்கிழமை உசிலம்பட்டி அருகே உள்ள முத்தையம்பட்டி டாஸ்மாக் கடையில் காவலர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வைத்தது. காரணம், கடந்த ஒரே மாதத்தில் நடந்த 3வது காவலர் கொலை அது. இம்முறை கொலை செய்யப்பட்ட காவலரின் பெயர் முத்துக்குமார். உசிலம்பட்டி அருகே உள்ள கள்ளப்பட்டியைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 3 பிள்ளைகள் உள்ளனர். 2009ஆம் ஆண்டு காவலர் பணியில் சேர்ந்த முத்துக்குமார் உசிலம்பட்டி காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றி வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் நைட் டியூட்டி முடித்துவிட்டு காலை வீட்டிற்கு வந்த முத்துக்குமார் சிறிது நேரம் ஓய்வெடுத்திருக்கிறார். அதன் பிறகு மதியம் 1 மணி அளவில் அவரின் உயிர் நண்பர் ராஜாராமுடன் முத்தையன்பட்டி டாஸ்மாக் கடைக்கு மது குடிக்க சென்றிருக்கிறார். கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்வதற்காக டாஸ்மாக் கடைக்கு சென்ற முத்துக்குமார் அங்கு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். கொலையை தடுக்க முயன்ற நண்பர் ராஜாராமிற்கும் வெட்டு விழுந்திருக்கிறது. டாஸ்மாகில் என்ன நடந்தது என உயிர் தப்பிய ராஜாராமிடம் விசாரித்த போதுதான் கொலைக்கான மோட்டிவ் ரிவீல் ஆகியிருக்கிறது. காவலரான முத்துக்குமாருக்கு பக்கத்து ஊரான நாவார்பட்டியைச் சேர்ந்த பொன்பண்ணன் என்ற ஒரு பாலிய சிநேகிதன் இருந்திருக்கிறார். நண்பர்தான் என்றாலும் இருவரும் கேரக்டரில் அப்படியே நேரெதிரானவர்கள்.